வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள உண்மை சில நாட்கள் தெரியாமல் மறைக்கப்பட்டு பின்னால் அந்த ஒரு உண்மையானது உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிய வந்திருக்கும். சூது காரியம் முடிந்த பின் தான் தெரியும் என்பது போல உங்களை சுற்றி நடந்த அத்தனை சதி திட்டங்களும் துரோகங்களும் அவை நடந்து முடிந்த பிறகுதான் உங்களின் கவனத்திற்கு நிச்சயமாக வரவும் ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிந்திருக்காது. எல்லாமே கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க சில விஷயங்களையும் சில முக்கியமான தகவல்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்தீர்கள். நீங்கள் யாரை உங்களின் உயிர் நண்பராகவோ அல்லது உற்ற உறவினராகவோ நினைத்தீர்களோ அவர்களின் சிரித்த முகத்திற்கு பின்னால் இருந்த குரோதமும் பொறாமையும் காலம் கடந்து உங்களுக்கு வெளிச்சத்திற்கு நிச்சயமாக வந்திருக்கும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டும்தான் புரிந்திருப்பீர்கள். இந்த ஒரு நிகழ்வுகள் நடந்திருதா இல்லையா என்பதை அந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஜோதிட ரீதியாக 6ஆம் வீடான மறைமுக எதிரிஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது உண்மைகள் எப்போதும் திரைக்கு பின்னால் தான் இருக்கும் என்பதை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சுட்டி காட்டியிருக்கும். நான் இவ்வளவு காலம் இவர்களையா நம்பி வாழ்ந்தேன் என்ற எண்ணம் உங்களை மன ரீதியாக இன்னும் உலுக்கி போட்டு கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். உண்மை தெரிந்த பிறகு அந்த ஏமாற்றத்தை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனிதர்களின் மீதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். எனவே உண்மை தெரியாதவரை அனைவரிடமும் நீங்கள் நன்றாகத்தான் பழகுவீர்கள். ஆனால் உண்மை எந்த ஒரு நாளில் வெளிப்படுகிறதோ அப்பொழுது இந்த ஒரு மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி செய்து விட்டார்களா என்று யார் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய ஒரு சதிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பார்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள தெரியவே தெரியாது. நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் அது உங்க வாழ்க்கைக்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும். மீனம் ராசி அன்பர்களே, காதலில் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காயத்தை தேடி கொடுத்தது. காதல் விஷயத்தில் நீங்கள் மிகவும் ஆழமான உணர்வுகளை கொண்ட ஒரு நபர்களாகவே சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வீர்கள். ஒருவரை நேசித்தால் சாதாரணமாக நேசிக்க மாட்டீர்கள். அந்த நபரின் சந்தோஷத்தையும் அவர்களின் எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கும் குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அதிகமான அன்பும் அதிகமான நம்பிக்கையும் நம்மை சில முடிவுகளை அவசரமாக எடுக்க வைக்கும். ஒருவருடைய வார்த்தைகளை மட்டும் நம்பி எடுத்த முடிவுகள் பின்னர் மனதிற்கு வழியே கொடுத்திருக்கலாம். எனவே ஒருவருடைய பேச்சை மட்டும் கேட்டு எந்தவிதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். குடும்பத்தில் ஏதேனும் முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள் என்றால் கூட்டாக உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் பேசி கலந்தாய்ந்து விட்டு அதற்கப்புறம் சில முக்கியமான முடிவுகளை எடுத்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். நீங்கள் உண்மையாக இருந்த அளவிற்கு எதிரில் இருந்தவர் இல்லாமல் போன அனுபவங்கள் இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவராலையும் சில நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். நம்ம இந்த அளவுக்கு அவர்கள் மீது உயிராக இருந்தோம், ஆனால் அவர்கள் ஏன் என்னை விட்டு இவ்வளவு எளிதில் விலகிவிட்டார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்களே போட்டு குழப்பிக்கொண்ட தருணங்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த நினைவுகளை நினைத்து பார்த்தால் இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய மனதை பாதிக்கவும் ஆரம்பிக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசி என்பவர்களுக்கு காதல் மற்றும் உறவுகளில் உணர்ச்சிகளை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அனைவராலையுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அன்பு அவசியம், ஆனால் நம்முடைய மதிப்பையும் மறந்து விடக்கூடாது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்துரைக்கும். இனி ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவர்களின் வார்த்தைகளை மட்டும் அல்லாமல் அவர்களின் செயல்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உண்மையான அன்பு உங்களை குழப்பத்தில் வைக்காது, அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். கடந்த கால காயங்கள் இனிமே உங்களை பயப்பட வைக்காது. மாறாக சரியான மனிதரை தேர்வு செய்யும் ஒரு அறிவையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்டவிலாக கூறுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் மீனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இனிமே ஆரம்பிக்கும். நாளை முதல் பயனற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் முடிந்த அளவுக்கு அதிலிருந்து ஒதுங்கி வருவது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், பழகியவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த ஒரு பிரச்சனையில் மூக்கை நுழைத்தீர்கள் என்றால் அதுவே ஒரு பெரிய சங்கடத்திற்கு உங்களை ஆளாக்கிவிடும். பொழுது வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது இன்னும் இந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனங்கள் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமையாக நடந்து கொண்டால் இன்னும் நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொண்டு வந்து கொடுக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். கல்வியில் ஆர்வமின்மையான சூழல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். குடும்ப விவகாரங்களை பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து சென்று வந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்தது போல உங்க வாழ்க்கை நிச்சயமாக அமையும். மீனம் ராசி அன்பர்களே, உடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் பிறந்துவிட்டது. மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த பல விஷயங்கள் இதுவரை மற்றவர்களின் கவனத்திற்கு வராமலே போயிருந்திருக்கும். எதை செய்வது, அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்ட குழப்பங்களுக்கு இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு விடையானது கிடைக்கும். நீங்கள் அமைதியாக உழைத்திருக்கலாம். யாரிடமும் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லாமல் உங்களுடைய பொறுப்புகளை கூட நீங்கள் நிறைவேற்றியும் வைத்திருக்கலாம். சில நேரங்களில் மற்றவர்கள் பெற்ற பாராட்டுக்களை பார்த்து என்னுடைய உழைப்புக்கு எப்போது மதிப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதில் நிச்சயமாக தோன்றிக்கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உண்மையான திறமைக்கு காலம் ஒரு நாள் கண்டிப்பாக அங்கீகாரங்கள் கொடுக்கும் என்று நினைத்து கொண்டு இத்தனை நாட்களும் நீங்கள் எந்தவிதமான ஒரு பரிசையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடின உழைப்பை போட்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய திறமையை மற்றவர்கள் கவனிக்கும் சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் காலமாக சில காலகட்டங்கள் அமையும் என்று நிச்சயமாக கூறப்படுது. வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் தொழிலாகவே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளில் உங்களுடைய தனித்துவம் இப்பொழுது வெளிப்பட தொடங்கும். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை புரிந்து கொள்ளும் நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பணிவு மற்றும் பொறுமையை கைவிடாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஏன் தெரியுமா, உங்களுடைய வெற்றியின் பின்னால் இருக்கும் உண்மையான சக்தி உங்களுடைய திறமை மட்டும் கிடையாது, உங்களுடைய அமைதியான உழைப்பும் தான் அதுவாக இருக்கும். நீங்கள் காத்திருந்த அந்த அங்கீகாரம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரக்கூடிய ஒரு காலங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். அந்த ஒரு காலத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி நீங்கள் தொடங்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் மனதிற்குள் நினைத்த சின்ன சின்ன காரியங்களும் இப்பொழுது உங்களுக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.